இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவர்களது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் ரைட் மீடியா நிர்வாகமும் எந்தவித கருத்துக்களுக்கும் பொறுப்பாக இருக்காது. நம்ம பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோட அவருக்குன்னு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கான அவசியம் என்ன? ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கு முந்தையவர். போர்ல தோல்வி அடையாத ஒரு மன்னன் பெரும்பிடுகு முத்தரையர். ரொம்ப நாளா மணிமண்டபம் கட்டி திறக்காம வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார். டெல்லியில நமது மாண்புமிகு நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் மீது ஒரு அன்பும் பாசமும் உள்ள நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்லிமெண்ட் வளாகத்திலே சந்திச்சாங்க. ஒரு தமிழ் மன்னனின் அஞ்சல் தலையை ஒரு தமிழரை வெளியிடுறார், டெல்லியில வெளியிடுறாரு. இது செய்யறதெல்லாம் பிஜேபி காரன் பண்றாங்க. வெளியிடுறது துணை குடியரசுத் தலைவர் வெளியிடுறாரு. நீங்க வந்து கிரெடிட் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சா கேவலமா இல்லையா இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் கேட்கறேன் சார். இந்த மாதிரி அஞ்சல் தலையை வெளியிடுறீங்கல்ல, இதோட முக்கியத்துவம் என்ன சார்? முக்கியத்துவம்ன்றது என்னன்னா வரலாற்றை நினைவுபடுத்துறது தான். மத்திய அரசு கண்டுபிடிக்குது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேசத்துக்கு பங்களிச்சிருக்காங்க, விடுதலைக்கு போராடி இருக்காங்க. மாநில அரசு கம்முன்னு இருக்குது சார். இந்த மாதிரி தபால் தலை வெளியீடு வேலைகள்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் வர்றதுனாலதான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா சார்? இது நீங்களும் நல்ல காரியம், நம்ம ஓட்டு வாங்குறதுக்காக நல்ல காரியங்களை பண்ணுங்க. ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க டாஸ்மாகளை திறந்து விடுறீங்க. வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் பேசப்படுற பெரிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரோட அவருக்குன்னு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கான அவசியம் என்ன சார்? பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் வந்துங்க ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கும் முந்தையவர். கிட்டத்தட்ட எப்படி தஞ்சாவூரை மையமாக வச்சு ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணானோ அதை ஒட்டிய பகுதிகள் இப்போ இருக்கிற அந்த வல்லம் எல்லாம் அவருடைய கோட்டை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை மையமாக வைத்து மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு புகழோங்கிய மன்னன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த முகல்ஸ் வர்றதுக்கு முன்னால, ஐரோப்பியர்கள் வருகைக்கு முன்னால ஒரு தர்மத்தின்படி ஆட்சி செய்த, போர்ல தோல்வியே அடையாத ஒரு மன்னன் பெரும்பிடுகு முத்தரையர். இன்னைக்கு முத்தரையர் சமுதாயம் இருக்குல்ல பாருங்க. இன்னைக்கு தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல அவங்க பெரிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அவங்களாம் அவரை பெரிய ஒரு ஐக்கானா வழிபடுறாங்க. அவர் கொண்டாடுறதை தாண்டி அவரெல்லாம் வழிபடுற இடத்துல இருக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு மன்னன் அவர். ராஜராஜ சோழனுக்கும் முந்தையவர். அவரை பற்றி நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் கூட அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க திருச்சியில. ரொம்ப நாளா மணிமண்டபம் கட்டி திறக்காம வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்க ஆட்சியில வந்து நாங்க திறக்க வேண்டிய நிலைமை உருவாகும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஸ்டாலின் வந்து திறந்து வச்சார். அப்படி ஒரு மன்னர். அவருக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சல் தலை வெளியிடணும், அதுக்கு கமெமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த சமூகத்தில் ரொம்ப நாளாக கோரிக்கை இருக்கு. திருச்சியை சார்ந்த பேராசிரியர் சந்திரசேகர் அவர் நிறைய வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த சமூகம் பற்றி, கல்வெட்டுகள் பற்றி, பெரும்பிடுகு முத்தரையரை பற்றி. பெரும்பிடுகு முத்தரையருடைய இயற்பெயர் வந்து சுவரன் மாறன் பேர். சுவரன் மாறன் அப்படின்னு பேர். அவரை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, ஆய்வு செஞ்சிருக்கிறார், விரிவாக ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அந்த அவர் சுவரன்மாறன் வழிபட்ட அந்த கோவில், அந்த காலாபிடாரி கோவிலில் வந்து இன்னைக்கு அது சிதிலமடைஞ்சு சின்னதாக இருக்கிறத கூட இப்போ புதுப்பிக்கிற பணியை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மத்திய அரசுக்கு தபால் துறைக்கு எங்கள் மாமன்னருக்கு வந்து ஒரு அஞ்சல் தலை வேணும்னு கேட்டு மனு செஞ்சுருக்காங்க. டெல்லியில் எப்படினாங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் மனு போகும். அவங்களுக்கு ஒன்றுக்கும் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஏதோ ஒரு கிங்குக்கு கேட்குறாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால அது இயற்கையிலேயே அது அப்படின்னு போச்சு. அங்கேருந்து ஒரு கடிதம் வந்தது, இவங்க பதில் கடிதம் போட்டாங்க, நின்றுச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், போன மார்ச் மாதம் என்னிடம் அவர் சந்திரசேகர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் மத்திய அரசுக்கு மனு செஞ்சுருக்கோம், ரொம்ப நாள் அது பெண்டிங்கில் இருக்குன்னு. நான் சொன்னேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. என்றைக்குமே விஷயத்தை முறையாக எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லைன்னா அதிகாரிகளுக்கு தெரியாது. அரசாங்கம்ன்றது அதிகாரிகள் தான், அமைச்சர்கள் கிடையாது. அமைச்சர்களுக்கு தான் அந்த பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால கொடுங்க, நான் டெல்லி போகிறப்போ நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போனேன். டெல்லியில் நமது மாண்புமிகு நிதியமைச்சர், தமிழ்நாட்டின் மீது ஒரு அன்பும் பாசமும் உள்ள நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்லிமெண்ட் வளாகத்திலே சந்தித்தேன். அவங்க அலுவலகத்திலே சந்தித்து இந்த கோரிக்கையை சொன்னேன். அவங்களுக்கு ஒரு போய் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து பிறந்தது மதுரை, பட் அவங்களுடைய படித்ததெல்லாம் திருச்சி.
மதுரையில கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க. பட் பெரும்பான்மையான ஆண்டுகள் வந்து அவங்க திருச்சியில இருந்திருக்காங்க. கல்லூரி படிப்புல அங்கே தான் படிச்சிருக்காங்க. அதனால நிச்சயமா அவங்களுக்கு பெரும்பிடுகு முத்திரையரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியுது அவருக்கு. இது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லி, அப்புறம் என் முன்னாலேயே அது அஞ்சல் துறை அமைச்சருக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் குறிப்பெல்லாம் போட்டு என் முன்னாலே அனுப்பிச்சாங்க. அது அவங்க அன்னைக்கு ட்விட்டர்லயும் நான் வந்து அவங்கள சந்திச்சதெல்லாம் மேடத்தோட அந்த ட்விட்டர் பேஜ்லயே கூட நான் நான் கொடுத்த கடிதம்லாம் போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு பின்னால ஒரு பெரிய உடனே உந்து சக்தியா இருந்தது மேடம் தான். அவங்க ஏன்னா ரொம்ப நாளா தூங்கி கிடந்த ஒரு கோப்பு ஃபைல் அதை எடுத்து பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் மடமடன்னு மூவ் ஆக ஆரம்பிச்சது. அஞ்சல் தலை தயாராகிடுச்சு. அஞ்சல் தலை தயாராகி 2-3 மாசம் ஆச்சு. ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சமுதாயத்தில் என்ன எதிர்பார்ப்புனா இதை வந்து பிரதமரை வச்சு வெளியிடணும் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை. அப்புறம் பிரதமர் அலுவலகத்துக்கு எழுதணும். பிரதமரோட நேரம் கிடைக்கல. அப்புறம் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதாவது ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நேரம் கண்டுபிடிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறப்பையும் நேரம் இல்லை. பட் அஞ்சல் துறைக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த வருஷம் வெளியிட வேண்டிய அஞ்சல் தலை இந்த வருஷம் வெளியிட்டணும். இந்த டிசம்பருக்குள்ள பண்ணலைன்னா அடுத்த ஜனவரி வேற கணக்காயிடும். அப்போ நமக்கு அதிர்ஷ்டம், துணை குடியரசுத் தலைவரா ஒரு தமிழரே இன்னைக்கு டெல்லியில இருக்காரு. ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கும் பெரும்பிடுகு முத்திரை மேல மரியாதை உள்ளவர். அவரை பத்தி அதிகம் தெரிஞ்சவர். இன்னும் சொல்ல போனா புரோட்டோகால் படி பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட் தான் வர்றாரு. அவர் வெளியிடலாம். ஒரு தமிழ் மன்னனின் அஞ்சல் தலையை ஒரு தமிழரை வெளியிடுறார், டெல்லியில வெளியிடுறார் அப்படின்னு நினைச்சோம். அவரும் ஒத்துக்கிட்டாரு. அதனால அவர் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி டெல்லியில துணை குடியரசுத் தலைவருடைய வீட்டில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. அதுல நம்ம மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர் ஐயா நயினார் அவர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த அஞ்சல் தலையை வெளியிடுறதுல இதை போய் துணை குடியரசுத் தலைவரே இதற்காகவே மட்டுமே டெல்லிக்கு போய் அவரை சந்திச்சு சிபி ஐயா அவர்களை சந்திச்சு தேதி வாங்கினது, இது நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைச்சதுல 2 பேர் இதில் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள். அவர் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு டெல்லியில. இன்னொன்று அதுக்கான அனுமதி வாங்கி செஞ்சு அந்த சமூக தலைவர்லாம் சந்திச்சு இதை சிறப்பாக செய்யணும்னு பண்றது நயினார் அவர்கள். அதனால எல்லாரும் சேர்த்து தான் ஊர் கூடி தான் தேர் எடுக்க முடியும். கண்டிப்பா. அதனால இதுக்கு விதை போட்டது சந்திரசேகர். அதை எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போனது நான். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வளர்த்து நிதி அமைச்சர். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டேஜில். அதனால 14ஆம் தேதி நிகழ்ச்சி நடக்கும். மிக சிறப்பாக இருக்கும். அந்த சமுதாயத்துக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்கும். அந்த மன்னருக்கு புகழ் சேர்ப்பதாக அந்த நிகழ்ச்சி அமையும். இதுதான் என்னுடைய பின்னணி. இதை பற்றி நிறைய பத்திரிகை செய்தி வந்திருக்கு. ஆனாலும் இந்த பின்னணி உங்களுக்கு சொல்லணும். இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதை முழுக்க செய்ததெல்லாம் பிஜேபி. இதை முழுக்க செய்ததெல்லாம் ராமசீனிவாசன், நிதியமைச்சர், மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள், மாநில தலைவர் நயினார் அவர்கள், இவங்க தான் செய்கிறாங்க. அந்த சமுதாயத்தில் வந்து சந்திரசேகர் அதுக்கு பண்ணுறாரு. அந்த சமூகத்தினுடைய பெரிய தலைவர் ஆர்வி அப்படின்னு ஒரு பெரிய தலைவர், வயதுலையும் அனுபவத்திலையும் சீனியர் இருக்கிறாரு. அவர் இதற்கான ஆர்வம் காட்டுறாரு. எங்க கூட பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்கிறார் கே செல்வகுமார் அவர்கள். அவர் இதில் பெரிய ஆர்வம் காட்டி இதை பற்றி பேசிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இதில் ஆர்வமாக இன்வால்வ் ஆகியிருந்தா கூட இதுக்கான கிரெடிட்டை வந்து திமுக எடுத்துட்டு போக நினைக்கிறாங்க. திமுக என்னைக்குமே எப்படின்னாங்க, இந்த குயில் இட்ட முட்டை என்று காக்கைக்கு தெரியும்னு ஒரு பாட்டு வரும். குயில் வந்து முட்டையிடும், ஆனா காக்கா வந்து அதில் அடக்காத்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஒரு சினிமால எல்லாம் ஒரு பாட்டு வரும். சிவாஜி கணேசன் பாடுவார், குயில் இட்ட முட்டை என்று காக்கைக்கு தெரியும், அது கூவும் போதும் பாடும் போதும் ஊருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பேரரசருடைய அஞ்சல் தலை என்பது குயில் இட்ட முட்டை. திமுகன்ற காக்கா வந்து அடக்காக்குறதுக்கு முயற்சி செய்யுது. ஆனா குயில் கூவுறப்ப உண்மை தெரிஞ்சிடும்ல. குயில் சத்தத்துக்கு காக்கா சத்தத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அவங்க மாநிலத்தில் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் மெய்யநாதனுக்கும் நன்றி தெரிவித்து சில பேர் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க, செய்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழக அரசு திமுக இதுவரைக்கும் பேரரசர் முத்திரையருக்கு அஞ்சல் தலை வெளியிடணும்னு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க, பிரதமர்கிட்ட பேசியிருக்காங்க. திமுக 40 எம்பிக்கள் இருக்காங்கல்ல, ஒரு எம்பியாவது பிரதமர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சாரு இல்லை? அவங்க சார்ந்த அந்த தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் எத்தனை எம்பி இருக்காங்க? திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அங்கிட்டு பெரம்பலூர் வரைக்கும், இங்கிட்டு திண்டுக்கல் வரைக்கும் எவ்வளோ எம்பி இருக்காங்க, மதுரை எம்பி உட்பட. யாராவது போய் தனிப்பட்ட முறையில் அஞ்சல் துறை அமைச்சரை பார்த்து இந்த மாதிரி கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்னு கேட்டாங்களா? ஒரு உதாரணம் சொல்லு. இது செய்யறதெல்லாம் பிஜேபி காரன் பண்றான்.
செய்யறதெல்லாம் பிஜேபி அமைச்சர்கள் பண்றாங்க. வெளியிடுறது துணை குடியரசுத் தலைவர் வெளியிடுறாரு. நீங்க வந்து கிரெடிட் நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சா ஒரே கேள்விதான். கேவலமா இல்லையா இதெல்லாம் செய்யறதுக்குன்னு தான் நான் கேட்க தோணும். இந்த ஊடக வாயில நான் அப்படிதான் கேட்கணும். வேற வழி இல்லை. சார் இந்த மாதிரி அஞ்சல் தலை வெளியிடுறீங்கல்ல, இதோட முக்கியத்துவம் என்ன சார்? முக்கியத்துவம்ன்றது என்னன்னா வரலாற்றை நினைவுபடுத்துறது தான். இப்ப நீங்க சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்தியாவில் என்ன பழக்கமா இருந்ததுன்னா மகாத்மா காந்திக்கு ஸ்டாம்ப் இருக்கும், தப்பு இல்லை. அவரை வந்து உயர்ந்த அந்தஸ்துல வச்சு பார்க்குறோம். அவருக்கு அஞ்சல் தலைவர் தப்பு இல்லை. ஆனா நேரு குடும்பம் ஆட்சியில தொடர்ந்து இருந்ததுனால 17 வருஷம் ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்தாரு. 17 வருஷம் இந்திரா காந்தி அம்மா பிரதமரா இருந்தாங்க. 34 வருஷம் ராஜீவ் காந்தி 5 வருஷம் இருந்தாரு. இந்த 75 வருஷத்துல 39 40 வருஷம் இந்த அவங்க குடும்பம் மட்டுமே என்ன ஆட்சி பண்ணியிருக்காங்க. இருந்திருக்காங்க. என்ன இடையில மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ் எல்லாம் சேர்ந்து 15 வருஷம் தான். ம். அப்போ இவ்வளவு வருஷம் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவையே அந்த நேரு குடும்பமயமா ஆக்கியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஸ்டாம்ப் இருக்கும். அவங்க நேரு பேர்ல மட்டும் நாடு முழுக்க எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க. ம். இந்திரா காந்தி பேர்ல மட்டும் எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. ராஜீவ் காந்தி பேர்ல என்னெல்லாம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க ஐயா நரேந்திர மோடி பேர்ல எதுவுமே இல்லை. ஒரு திட்டம் கூட நரேந்திர மோடி பேர்ல இல்லைங்க. பிரதமர் இலவச வீடு திட்டம் தான் இருக்குமே தவிர நரேந்திர மோடி இலவச வீடு திட்டம்னு எது இருக்காது. நரேந்திர மோடி காப்பீடுன்னு இருக்காது. ம். பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா, பிரைம் மினிஸ்டர் ம். இன்சூரன்ஸ் அப்படிதான் இருக்கு. ஆமா. அப்போ எந்த இடத்துலயும் தாம் பேர் வரக்கூடாதுன்றதுல பிரதமர் தெளிவா இருக்காரு. ம். பட் அவங்க எல்லா இடத்துலயும் தங்கள் பேர் தான் இருக்கணும். அது இந்த எமர்ஜென்சி டைம்ல எல்லாம் ஒரு பீரியட்ல வந்து இந்திரா காந்தி பிரதமர் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா. இந்திரா. அப்படி கண்ட்ரியே ம். இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்தியான்னு பேசினாங்க. அந்த கலாச்சாரத்திலிருந்து இந்த தேசத்தை மீட்டு இந்த நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வருஷமா புகழ் சேர்த்த மன்னர்கள், புகழ் சேர்த்த கவிஞர்கள், புலவர்கள், புகழ் சேர்த்த பெண்மணிகள், விடுதலை வீரர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள், ம். இது அவங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா. கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்தானே ஒரு தேசத்தை உருவாக்க முடியும். வெறும் ஆட்சியாளர்கள் மட்டும் தேசத்தை உருவாக்க முடியும். கிடையாது. வெறும் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தேசத்தை உருவாக்க முடியும். ம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் நரேந்திர மோடி வந்து கொண்டாடுறாரு. அதனாலதான் ராஜேந்திர சோழனுடைய விழாவுக்கு ம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாங்க. வந்தார்ல, அந்த 1000வது ஐயா. விழாவுக்கு வந்தார்ல. ஏன் வரணும்? ஒரு பிரதமர் ஏன் வரணும்? பிரதமர் வர்றாரு, கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாரு, ராஜேந்திர சோழனுடைய புகழாரம் சூட்ட வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை பத்தி ட்விட்டே பண்ணார், ராஜேந்திர சோழனை பாராட்டி. ம். ம். இங்க ஒண்ணும் தெரியல அவருக்கு. கண்டிப்பா. அதை பத்தின சிந்தனையே இல்லை உங்களுக்குலாம். இன்னைக்கு பாருங்க பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன்மாறன் ஒரு மத்திய அரசு கொண்டாடுதே. ம். நீங்க வர்ணகுலத்தான்னு ஒரு மீனவர் சமுதாயத்தினுடைய பெரிய படை தளபதி வந்தார். அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், வர்ணகுலத்தான். அவர் இலங்கையில போய் போர்ச்சுகீஸ்ல எதிர்த்து யுத்தம் பண்ணாரு. ம். அவர் ஏர்லி ஃப்ரீடம் ஃபைட்டர்னு இந்த அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. ம். ம். இன்னும் தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கல. பண்ணாம. தூத்துக்குடியில தேர்மாறன் ஒருத்தர், அவருடைய இயல் பெயர் வந்து ஒரு போர்ச்சுகல் நேம் வரும். அவர் கிறிஸ்டியன், அவர் கேத்தலிக் கிறிஸ்டியன். அந்த பேர் என்னால இப்போ உடனே சொல்ல முடியல. தேர்மாறனுக்கு டக்குன்னு நினைவுல இருக்கு. ம். அவரையும் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு மத்திய அரசு அங்கீகாரம் பண்ணியிருக்கு. ம். நரேந்திர மோடி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மாநில அரசு அங்கீகாரம் பண்ணியிருக்கு. ம். புரியுதா உங்களுக்கு? மத்திய அரசு கண்டுபிடிக்குது தமிழ்நாட்டுல யாரெல்லாம் சிறப்பா. தேசத்துக்கு பங்களிச்சிருக்காங்க, விடுதலைக்கு போராடி இருக்காங்க, வெள்ளைக்காரனோட ஐரோப்பியரோட யுத்தம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் தேடி 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 மத்திய அரசு அங்கீகரிக்குது. மாநில அரசு கம்முன்னு இருக்குது. ம். மத்திய அரசு அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின எல்லா தகவலும் வெளியிட்டதுக்கு அப்புறம் நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி நீங்க பஸ்ல ஏற மாட்டீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். இந்த ஜன்னல் வழியா துண்டை போட்டுருவான் தெரியுமா, அது ஏன் சீட்டுன்னு. ம். அது மாதிரி. அந்த வெக்கங்கட்ட அரசியல் தான் திமுக அரசியல். பஸ் ஜன்னல் வழியா துண்டை போட்டுரும். இங்க டிக்கெட்டு கீழே நிக்கிறேன், ஏறி போறேன், போயிட்டே இருப்பான். அதெல்லாம் இனிமே எடுப்படாது. அதனால இதெல்லாம் நினைவுபடுத்தணும். இளைஞர்களுக்கு வந்து இப்போ சுவரன்மாறன்னா யாருன்னு தெரியணும். அவர் ஏன் இந்த ஒரு சமுதாயம் கொண்டாடுதுன்னு தெரியணும். அந்த சமுதாயத்துக்கு மட்டும் பெருமை இல்லை, இப்படி ஒரு மன்னர் இருந்தாருன்றது பொது சமூகத்துக்கு மற்றவங்களுக்கும் தெரியணும். அதனால இந்த முயற்சியை பண்றேன். தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம். வீரன் அழகுமுத்துக்கோன் யாதவ், அவருக்கு அஞ்சல் தலை வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டாங்க. இப்போ ப. சிதம்பரம் தான் மத்தியில் 10 வருஷம் அமைச்சராக இருந்தார், ம். நிதியமைச்சராக இருந்தார், பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். கண்டுக்கவே இல்லை மன்மோகன் சிங் அரசாங்கம். மோடி வந்தோடனே 2014 வந்தோடனே 2015 நான் தான் மனு கொடுத்தேன். அப்போ ஐயா பொன்னார் மத்திய அமைச்சர் இருந்தார். ம். மனு கொடுத்த 6 மாசம் ஸ்டாம்ப் ரிலீஸ் மதுரையில ரவிசங்கர் பிரசாத் வந்து வெளியிட்டாரு. ம். ம். நீங்க மோடி ஆட்சியில ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க, பெரிய தலைவர்களை மதிச்சு அஞ்சல் தலை வெளியிடுறாங்கன்றது மட்டுமே சிறப்பு இல்லை. ம். அந்த அஞ்சல் தலை வெளியீட்டையே
ஒரு மத்திய அமைச்சர் வந்து பண்றாரு, ஒரு துணை குடியரசுத் தலைவர் வந்து பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த உயர்ந்தபட்ச மரியாதை அங்கீகாரம் தர்றாங்களா? இல்லைன்னா வழக்கமா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ள ஒரு 10க்கு 10 ரூம்குள்ள வச்சு வெளியிட்டுருவாங்க. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் வரும் அவ்வளோதான். ஒரு ஃபோட்டோவும் ப்ரெஸ் நோட்டும் வரும் அவ்வளோதான். அவ்வளோதான் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை வந்து மக்கள் விழாவாக மாற்றிருக்கோம். சார், இந்த மாதிரி தபால் தலை வெளியீடு வேலைகள்லாம் இந்த மாதிரி எலெக்ஷன் வர்றனால தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இது ரொம்ப ஒரு ஒரு சாதாரணமான கேள்விதான். இது எல்லாரும் பல இடங்களில் கேட்கிற ஒரு கேள்விதான். இப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? இருந்திருக்கேன். பரீட்சைக்கு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். நிறைய மார்க் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. மேத்ஸு சயின்ஸுக்கெல்லாம் டியூஷன் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. சரி. இப்போ வந்து நான் சொல்கிறேன், இல்லைம்மா நீ எல்லாம் வந்து நிறைய மார்க் வாங்குறதுக்காக தான் படித்த, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக தான் நீ படித்த, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு தான் நீ டியூஷன் போன அப்படின்னு நான் சொன்னால் நீ என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாம், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு தான் நான் படித்தேன். நான் காலையில் எழுந்திரிச்சதும் நைட்டு வரைக்கும் நான் படிப்புன்னு அலைஞ்சதும், கஷ்டப்பட்டதும், ஹோம்ஒர்க் பண்ணதும், ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறப்ப விடாமல் கவனித்ததும், முறையாக தேர்வு எழுதும், எல்லாமே பரீட்சையில் மார்க் வாங்குறது தான். எல்லாமே நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது தான். எல்லாமே கோல்டு மெடல் வாங்குறது தான். அதுதானே பதில். கண்டிப்பா. ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ மார்க் வாங்குறது தான் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும், ஒரு அரசியல்வாதியை நீ ஓட்டு வாங்குறது தான் அந்த மாதிரி வேலை செய்யறதுன்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஓட்டு வாங்குறதுக்காக செஞ்சேன்ன, அந்த ஓட்டு வாங்குறதுக்காக அந்த அரசியல்வாதி என்ன செய்யறாருன்றதான் முக்கியம். நான் ஓட்டு வாங்குறதுக்காக நான் என்ன பண்றேன்? நான் ஓட்டு வாங்குறதுக்காக மக்களை போய் பார்க்குறேன். நான் ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க மனசுல தீராத ஆதங்கமா என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதை தீர்ப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும்னு டெல்லி வரைக்கும் அணுகிறேன். டெல்லியில் உள்ளவங்களும் ஓட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதா? ஓட்டு வாங்குறது பவர்ல இருக்கிறதுக்காக. ஆட்சியில் இருந்தால் தானே நீங்கள் நினைச்சது செய்ய முடியும். ஆனால் ராகுல் காந்தியும் ஸ்டாலினுமா கோஷம் போட்டுக்கிட்டு எதிர்கட்சி அரசியல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தேவையில்லை. இந்த நாட்டில் ஏதாவது கான்க்ரீட்டாக பண்ணணும்ல. இல்லைன்னா இத்தனை வருஷம் இந்த காங்கிரஸ் ஆட்சியுடைய அவலங்கள்லேருந்து எப்படி இந்த தேசத்தை மீட்க முடியும்? இன்னைக்கு மோடின்னு ஒருத்தர் பிரதமராக வந்ததுனால தானே இன்னைக்கு ஒரு அழகு முத்துக்கோன் யாதவுக்கு அஞ்சல் தலை வந்திருக்கு, பேரரசர் பெரும்பிடுகு முத்திரைக்கு அஞ்சல் தலை வருது, ஒரு வர்ணகுலத்தானையும் ஒரு தேர்மாறனையும் விடுதலை வீரர்களாக அங்கீகரிக்கிறோம். ஒரு சாதாரண யோகா சொல்லுகிற ஒரு வயசான மூதாட்டிக்கு பத்மஸ்ரீ கிடைக்குது. மோடி பிரதமராக வந்ததுனால தான் நகர சுற்றி தூய்மை பணியாளர்களை உட்கார வச்சு அவங்க கால்களை கழுவி விடுகிற ஒரு பிரதமர் தான் நீங்கள் பார்க்குறீங்க வரலாற்றில். மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்திய தேசிய இராணுவத்தில் ஐஎன்ஏல பணியாற்றி அந்த வயது முதிர்ந்த அந்த இராணுவ வீரர்களை கூப்பிட்டு வச்சு உச்சபட்ச மரியாதை கொடுக்குறாரு. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் டெல்லியில் அவுரங்கசீப் சாலைன்னு இருந்தது அப்துல் கலாம் சாலையாக மாறி இருக்கு. மோடி வந்ததுனால தான் டெல்லியில் ரேஸ்கோர்ஸ் ரோடு அப்படின்றது மக்கள் சாலைன்னு பேர் மாற்றிருக்கு. மோடி பிரதமர் இருந்தனால தான் தமிழ்நாட்டில் ராஜ்பவன் வந்து மக்கள் பவன், லோக் பவன் மாறி இருக்கு. எவ்வளவு மாற்றங்கள்! இதெல்லாம் நீங்க ஆட்சியில் எல்லாம் எப்படி செய்ய முடியும்? அதிகாரம் உங்ககிட்ட இல்லாம எப்படி செய்ய போறீங்க? அந்த அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு ஜனநாயகத்தில் மக்கள் கையில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? முந்தி காலத்துல ஒரு மன்னன் ஆட்சிக்கு வரணும்னா மண்ணை வென்றெடுக்கணும். மண்ணை வென்றெடுப்பவன் ஆட்சியில அமர முடியும். அப்படித்தானே? இன்னைக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கணும்னா மக்கள் மனசை வென்றெடுக்கணும். மண்ணை வெல்வதற்கும் மனதை வெல்வதற்கும் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க மண்ணை வெல்லணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் வாள், ஈட்டி, வேல். அப்போ கொஞ்சம் மாடர்ன் டைம்ஸ் வரும்போது துப்பாக்கி, பீரங்கி, வெடிகுண்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் மாடர்னா விமானங்கள், போர்க்கப்பல்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு மண்ணை வெட்டலாம். மக்கள் மனசை எப்படி ஜெயிப்பீங்க? மக்கள் மனசை ஜெயிக்கிறது தான் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தினுடைய முக்கியமான பங்கு என்ன? ஒவ்வொருத்தட்டும் ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டை அவனுக்கு நல்லது செய்து அவன் மனசை மகிழ்வித்து அவன் மனதை வென்றெடுத்து அதை என் பக்கம் திருப்பணும். இந்த பிஜேபி செய்யுது. நான் என்ன கேட்கிறேன், இதை ஏன் திமுக செய்யவில்லை? நாங்க ஓட்டுக்காக தான் செய்யறோம், நீங்க ஏன் பண்ணல? இப்ப நாங்க செய்யறோம்ல, அதையே நீங்க விளம்பரப்படுத்திக்கிறீங்க. நீங்க செஞ்சதா? நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியது. அப்ப நீங்க ஓட்டுக்காக தான் அரசியல் பண்ற. நீ ஓட்டுக்காக இல்லாத சொல்ற, நான் ஓட்டுக்காக இருக்கிறத சொல்றேன். நீ ஓட்டுக்காக செய்யாததை சொல்கிறாய், நான் ஓட்டுக்காக செய்ததை சொல்கிறேன். புரியுதா? அப்போ எந்த இடத்துலையும் நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கல, மக்களோட கனெக்ட் ஆகி நிற்கிறோம். அரசியல்வாதியா இருக்கிறவனுக்கு அடிப்படை பாடம் என்னன்னா, அரசியல்வாதியா வேலை செய்யக்கூடாது, அரசியல்வாதியா வாழணும், மக்களோட கனெக்ட் ஆகி இருக்கணும். யூ ஷுட் லிவ் as a politician. Don't do all political works as a political work. பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாதீங்க. Behave like a politician. You live as a politician. You breathe politics.
அதை பிஜேபி செய்யுது. அதனாலதான் தொடர் வெற்றி. சும்மா இல்ல 3வது தடவை மோடி பிரதமர்ன்றது. கிடையாது. அம்சதூளிகா மஞ்சத்திலே காலாட்டி கொண்டே படுத்திருந்தார் நரேந்திர மோடி. 3ஆம் முறை மக்கள் பிரதமராக்கி விட்டார். அப்படியா? கிடையாது. உழைப்பு. அந்த உழைப்பு ஒவ்வொரு பிஜேபி தொண்டன்ட்டே இருக்கு. மோடி அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனா இருக்காரு, உச்சத்துல இருக்காரு. அதனால இதுவும் அப்படிதான். மக்கள் மனசை ஜெயிக்கிறோம். ஒரு மாமன்னரை கொண்டாடுறோம், அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம், அவருடைய புகழை பரப்புறோம், அதை பொது சமூகத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். இது அந்த சமுதாயம் மகிழ்ச்சி அடையுது. அதான் அவங்க கட்சி கூட வருவாங்க, இந்த கொள்கையோட வருவாங்க, இந்த சித்தாந்தத்தோட வந்து தங்களை கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்களும் திமுக சொல்றேன், ம். நீங்களும் நல்ல காரியம், நம்ம ஓட்டு வாங்குறதுக்காக நல்ல காரியங்களை பண்ணுங்க. ம். ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க டாஸ்மாகளை திறந்து விடுறீங்க, ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க போலீஸ் வச்சு அராஜகம் பண்றீங்க, ம். நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக பொய் வாக்குறுதி தானே கொடுக்குறீங்க. நாங்க நிறைவேற்றுறோமே. கண்டிப்பா சார். இது தமிழ் மக்களோட மனசுல அத புரிஞ்சுக்கிட்டு, சரியான தலைவர்கள வர்ற தேர்தல்ல தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம் சார். நன்றி.